காணாமற் போன பானிபூரி. சமீபத்தில் குஜராத்தில் வதோதராவில் ஒரு பெண்மணி பானிபூரி வியாபாரி 6 பானிபூரிகளுக்கு பதிலாக 4 பூரிகளை கொடுத்து விட்டார் என்று சாலையில் உட்கார்ந்து போராட்டம் செய்தார் என்பதை செய்தியில் பார்த்திருப்பீர்கள். போலீசார் தலையிடும் அளவுக்கு நிலைமை மோசமாகி போனது. கொஞ்சம் நேர்மையாக யோசித்தால் அது 2 பூரிகளுக்காக மட்டும் இருக்காது என்று தோன்றுகிறது. 20 ரூபாய் மதிப்புள்ள சாலையோர சாப்பாட்டுக்காக ஒரு பெண்மணி மணிக்கணக்காக போராடி கொண்டிருக்க மாட்டார். அதை காட்டிலும் ஆழமாக யோசிக்க வேண்டும். உணர்ச்சிகர சுமையே, அதாவது எமோஷனல் பேக்கேஜ் காரணமாக இருக்க முடியும். சின்ன விஷயத்தை ஒருவர் பெரிதுபடுத்துகிறார் என்றால் அவர்களுடைய உணர்ச்சிகர உள்ளம் ஏற்கனவே நிறைந்து போயிருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை வேலை காரணமாக எழுந்த அழுத்தமாக இருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் உடைந்து போன உறவின் வழியாக இருக்கலாம். தினசரி கடந்து வரும் போக்குவரத்து நெரிச்சல், அதாவது ஈவன் டிராபிக் கன்ஜெஷன் அல்லது விலைவாசி உயர்வு, வேலை இல்லாதது போன்ற காரணங்களாகவும் இருக்கலாம். அப்பொழுது அந்த 2 பானிபூரிகள் அவை காரணம் அல்ல, தூண்டிவிடப்பட்டவை, வெறும் ட்ரிகர் தான். இங்குதான் உணர்ச்சிகர அறிவு, எமோஷனல் லிட்ரஸி தேவைப்படுகிறது. அறிந்து கொள்வது, அதாவது ரெகக்னைஸ், புரிந்து கொள்வது, காம்ப்ரிஹெண்ட், நம் உணர்ச்சிகளை, மற்றவர்களின் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைப்பது. இந்த திறன்கள் நமக்கு இல்லாத பொழுது நம்முடைய பதில் உணர்ச்சிகள் வரம்பு மீறுகின்றன. நம்முடைய கோபத்தையும் கவலையையும் எளிதான இலக்குகள், அதாவது ஈஸி டார்கெட்ஸ் மேல் காட்டுகிறோம். அந்த பானிபூரி வியாபாரி அவசரத்தில் அந்த சிறு தவறை செய்திருக்கலாம். மக்கள் நடக்கும் காரியங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக அவற்றால் எழும் உணர்ச்சிகளுக்கே எதிர்வினை ஆற்றுகிறார்கள். அந்த பெண்மணி ஒரு நிமிடம் நிதானித்து நன்றாக மூச்சை இழுத்துவிட்டு சற்று யோசித்திருந்தால் இவ்வளவு நடந்திருக்காது. என்ன நடக்கிறது, எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்தது, இதற்கு காரணம் என்ன என்று யோசித்திருந்தால் அப்படி நடந்திருக்க மாட்டார். தன்னுணர்ச்சி தருணத்தை அவர் பயன்படுத்தி இருந்தால் பொது இடத்தில் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்திருக்க மாட்டார். நம் எல்லோருக்குமே பானிபூரி தருணங்கள் வாய்க்கின்றன. அந்த தருணங்களில் சூழ்நிலையை விட பெரிதாக நாம் எதிர்வினையாற்றி விடுகிறோம். நம்மை கவனிப்பது, ஆழமாக நிதானிப்பது, உண்மையான காரணத்தை கண்டுபிடித்து அதற்கு எதிர்வினையாற்றுவதே முக்கியம். ட்ரிகர்ஸ், தூண்டிவிடப்படும் சிறு காரியங்களுக்கு அல்ல. டாக்டர் பேட்ரிக் பி. சுரானா இப்படி கருத்து கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.